டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் பேங்க்கு போக வேண்டிய வேலை இருந்தது. பாப்பா 2 பேத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு பிள்ளைங்கள்லாம் ஆஃபீஸ்க்கு வந்ததும் என்ன வேலைன்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே பேங்க் வந்து கிளம்பிட்டேன். எப்போ பேங்க் வந்தாலும் வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது எல்லா பொருளுமே எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பேங்க் வந்ததுக்கப்புறம் எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். இந்த டைம் பேன் கார்டை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து ஜெராக்ஸ் போட்டுட்டேன். ஆனால் ஆதார், பேன் அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே ஃபோனில் சாஃப்ட் காப்பியாக வச்சுருப்பேன். ஸோ மிஸ் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மணி நேரம் ஆச்சு பேங்க்கில் வேலை முடியறதுக்கு. பேங்க்கில் இருக்கும் பொழுதே ரம்யா கால் பண்ணா, மொடக்குறிச்சியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நானும் ஹரிதாவும் வர்றோம் அப்படின்னு சொல்லி, சரி வாங்க நானும் பேங்க்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலையை முடிச்சுட்டு போனேன். சாருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி நல்லா வளர்ந்துக்குச்சு, பூ வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அங்கே பாருங்கள், பூ வச்சுக்கிட்டு ஒரே சீன் போடுறாரு அத்தைக்கிட்ட. முடியை வெட்டி விட்டுலாண்டா, இல்லைன்னா மொட்டைக்கு எது அடிக்கலான்னு சொன்னாலும் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்சம் முடி வளரட்டும், அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதனால் அப்படியே விட்டாச்சு. மதிய லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சியில் இருக்கிற ஒரு ஹோட்டல்லையே 4 பேரும் போய் சாப்பிட்டு வந்தோம். மொடக்குறிச்சியிலேயே செடி வந்து போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரோட்டில் வந்து போட்டு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த இதில் சரி போய் அப்படியே கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு 3 பேருமே போனோம். நிறைய செடி வந்து இருந்தது. அங்கே கடைக்காரங்ககிட்டயே சொல்லிவிட்டு ஒரு ரோஸை பிச்சு தலையில் வச்சு விட்டேன். இவங்க அப்போ சின்ன பையனாக இருக்கும்பொழுது இதே போல் தான் நாங்கள் வந்து ஜடை போட்டு பூவெல்லாம் வச்சு விடுவோம். இப்போ அவன் பையனுக்கு பண்ணுறோம். காலம் ரொம்ப ஓடிடுச்சு. வேலை எல்லாமே முடிச்சுட்டு அவங்க 3 பேரும் அப்படி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் இப்படி கிளம்பி வந்துட்டேன். பேங்க் போகும் பொழுதே சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்ததையுமே தாளித்து பாப்பா 2 பேத்துக்கும் கொடுத்து கொண்டு டியூஷனில் விட்டாச்சு.